सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। மூன்றாவது வள்ளி 15வது மந்திரம். அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யயம் ததாரசம் நித்யமகந்தவஸ்ச யத் அநாத்யனந்தம் மகதः பரம் த்ருவம். நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்யதே. நிதித்தியாசனம் என்ற சாதனையை கூறியதற்கு பிறகு 14வது மந்திரத்தில் யமதர்மராஜா பொதுவாக ஒரு உபதேசம் செய்தார். ஒரு அட்வைஸ், ஒரு வேண்டுகோள் மனிதர்களுக்கு விடுத்தார். ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற லட்சியத்தில் ஒவ்வொருவருக்கும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்தாலும் ஜந்துக்களே அல்லது ஜீவராசிகளே, குறிப்பாக இங்கு மனிதர்களே, நீங்கள் பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸுக்கு வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார். எப்படி அவர் வேண்டுகோள் விடுக்கின்றார்? உத்திஷ்டத ஜாக்ரத. உத்திஷ்டத என்றால் எல்லோரும் எழுந்திருங்கள், எழுந்து நில்லுங்கள். ஜாக்ரத என்றால் விழித்து கொள்ளுங்கள். இதை நாம் பார்த்தோம். விழித்து கொள்ளுங்கள் என்றால் நாம் ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று பொருள். நாம் எதில் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம்? அறியாமையில் அல்லது ஆத்ம தத்துவத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2 படியை சென்ற வகுப்பில் பார்த்தோம். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள் என்றால், எழுந்திருத்தல் என்றால் இந்த சம்சாரம் உண்மையில் சுகத்தை கொடுக்காது. சுகத்தை கொடுப்பது போல் காட்சியளிக்கின்ற இந்த உலகம் உண்மையில் சுகத்தை கொடுக்காது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது சம்சாரத்தை கண்டுபிடியுங்கள். சம்சாரத்திற்கு காரணம் இந்த உலகம் அல்ல, என்னுடைய அறியாமை என்று கண்டுகொள்ளுங்கள். பிறகு ஜாக்ரத என்றால் அந்த அறியாமையிலிருந்து விழித்து கொள்ளுங்கள். முதலில் அறியாமையினால் நான் துயரப்படுகின்றேன் என்று கண்டுகொள்ளுங்கள். என்னுடைய துயரத்திற்கு காரணம் இந்த உலகம் அல்ல என்று உலகத்தை விட்டுவிட்டு உங்களிடத்தில் முதலில் வாருங்கள். பிறகு அந்த அறியாமையை நீக்குங்கள். எப்படி அறியாமையை நீக்க முடியும்? பிராப்ய வரான் நிபோதத. வரான் பிராப்ய, குருவை அடைந்து சாஸ்திரம் படித்து அறியாமையை நீக்குங்கள். பிறகு 2வது வரியில் யமதர்மராஜா கூறினார், இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல, கத்தியினுடைய முனையில் நடப்பது போல் என்று எச்சரித்தார். இதற்கு இவ்விதம் கூறுவதற்கு காரணம், மிக மிக நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. நம்முடைய முயற்சி
அதிகம் தேவை என்பது இனியொரு கருத்து என்று யார் கூறுகிறார்கள்? கவையோ வதந்தி என்று கூறினார். பிறகு 15வது மந்திரத்தில் ஆத்ம தத்துவம் எவ்வளவு சூக்ஷ்மமானது என்பதை கூறி இந்த ஞானத்தின் பலனையும் கூறினார். இது எவ்வளவு சூக்ஷ்மமானது? அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம் என்று 5 ஞானேந்திரியங்களுக்கு இது ஒரு பொருளாக வராது என்று கூறினார். பிறகு இந்த உபதேசத்தை எப்படி ஆரம்பித்தாரோ, ந ஜாயதே மிரியதே என்று ஆரம்பித்தாரோ அதே கருத்தை முடிவுரையாக கூறினார். அநாதி அனந்தம் மகத பரம் துருவம். இப்படிப்பட்ட தத்துவத்தை தது நிச்சாய, நிச்சாய என்றால் மனதில் நன்கு புரிந்து கொண்டு, அப்படி புரிந்து கொண்டவன் அவனுடைய பலன் என்ன? மிருத்யு முகாத் பிரமுச்யதே. முச்யதே என்றால் விடுதலை அடைகின்றான். எதிலிருந்து? மிருத்யு முகாத். சமஸ்கிருதத்தில் முகம் என்றால் வாய், மிருத்யு முகம் என்றால் மிருத்யுவினுடைய பிடியிலிருந்து அவன் விடுபடுகின்றான். மிருத்யுவினுடைய பிடி என்பது நாம் பார்த்தோம், அறியாமை, செயல், ஆசை, அவித்யா, காம, கர்ம. நம்முடைய அறியாமையிலிருந்து செயல், ஆசை, இவைகளிலிருந்து ஒருவன் விடுதலை அடைகின்றான் என்று கூறினார். இனி அடுத்த 2 மந்திரத்தில் மீண்டும் பிரயோஜனத்தை கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்க இருக்கின்றார். 16வது மந்திரம். நாச்சிகேதமுபாக்யானம் மிருத்யு ப்ரோக்தம் சனாதனம் உக்த்வா ஸ்ருத்வா ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே. இந்த மந்திரத்தில் இந்த ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன? மரணத்திற்கு பிறகு விதேக முக்தியானது பேசப்படுகின்றது. நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே என்று ஜீவன் முக்தி பேசப்பட்டது. உயிரோடு இருக்கும் பொழுதே அறியாமை, ஆசை, செயல், பந்தம் இவைகளிலிருந்து விடுபடுகின்றான் என்று கூறப்பட்டது. அவன் இறந்ததற்கு பிறகு பிராரப்த கர்மத்தினுடைய முடிவில் அவன் என்ன செய்கின்றான், எங்கு செல்கின்றான், அல்லது அவனுடைய நிலை என்ன என்று கூறப்படுகின்றது. முதல் சொல் நாச்சிகேதம். நாச்சிகேதம் என்றால் நச்சிகேதனால் அடையப்பட்டது. நாச்சிகேதம் என்றால் நச்சிகேதனால் அடையப்பட்டது. இந்த வார்த்தை நச்சிகேதனை குறிக்கவில்லை. நச்சிகேதனால் அடையப்பட்ட ஞானம் இங்கு நாச்சிகேதம் என்று சொல்லப்படுகிறது. நச்சிகேதனால் எது அடையப்படுகிறதோ அது நாச்சிகேதம். எது அடையப்பட்டது? இந்த ஞானம். இந்த 3 வள்ளியில் எந்த அறிவானது நச்சிகேதனால் அடையப்பட்டதோ அதை இங்கு நாச்சிகேதம். என்ன அது? உபாக்கியானம். உபாக்கியானம் என்றால் சாதாரணமாக கதை என்று ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்தில் உபாக்கியானம் என்றால் தத்துவம். நச்சிகேதனால் அடையப்பட்ட முன் சொன்ன இந்த 3 வள்ளியில் உள்ள தத்துவங்கள். உபதேசம் என்றும் பொருள் கொள்ளலாம். உபாக்கியானம் என்றால் உபதேசம். நச்சிகேதனினால் அடையப்பட்ட உபதேசம் என்று பொருள். நச்சிகேதனால் அடையப்பட்ட இந்த உபதேசத்தை, இந்த டீச்சிங் உபதேசத்தை, பிறகு இந்த உபதேசம் யாரால் செய்யப்பட்டது? யமதர்மராஜாவே சொல்றார், மிருத்யு புரோக்தம்.
மிருத்யுவினால் சொல்லப்பட்டது. புரோக்தம் என்றால் சொல்லப்பட்டது, மிருத்யு என்றால் இங்கு யம தர்மராஜா தன்னுடைய பெயரையே சொல்றார். மிருத்யு புரோக்தம், மிருத்யு யமனால் சொல்லப்பட்ட. முதல் வரியில் இருக்கிறதெல்லாம் ஞானத்தை தான் குறிக்கின்றது. மிருத்யு புரோக்தம் உபாக்கியானம் உபதேசம் ஞானம். மிருத்யுவினால் சொல்லப்பட்ட ஞானம் நச்சிகேதனால் அடையப்பட்டது. இது எப்படிப்பட்ட ஞானம்? சனாதனம். சனாதனம் என்றால் எப்பொழுதும் இருக்கின்ற ஞானம், அழிவற்றது. ரெண்டு பொருள் சொல்லலாம். சனாதனமாக வந்து கொண்டு இருக்கின்ற ஞானம், பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்ற ஞானம், அல்லது அழியாத ஞானம். இந்த உலகத்தில் வேறு எந்த அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு அழிந்துவிடும். இந்த ஞானம் மாறாதது, அழியாதது, பரம்பரையாக தொன்று தொட்டு வருகின்ற அழியாத இந்த ஞானம். இந்த ஞானத்தை இப்போ முதல் வரி பூரா ஞானத்திற்கு லட்சணம். நச்சிகேதனால் அடையப்பட்டது, மிருத்யுவினால் உபதேசிக்கப்பட்டது, என்றும் தொடர்ந்து வருகின்ற இந்த ஞானத்தை என்ன செய்பவர்களுக்கு என்ன பலன்? முதல்ல ஸ்ருத்துவாங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம், உக்துவாவை விட்டுருவோம். ஸ்ருத்துவா என்றால் கேட்டு, இந்த ஞானத்தை கேட்டவர்கள். ஸ்ருத்துவா இந்த ஞானத்தை கேட்டு, மத்துவா அதை நன்கு புரிந்து கொண்டு, நிதித்தியாசிய நன்கு நிதித்தியாசனம் செய்து புரிந்து கொண்டால், அப்படி புரிந்து கொண்டவர்கள் யார்? மேதாவி. மேதாவி என்றால் ஞானி. அப்படி புரிந்து கொண்ட ஞானி, இந்த ஞானத்தை அறிந்து கொண்ட ஞானி. நச்சிகேதன் கேட்டான், மிருத்யு சொன்னார் என்றால் மிருத்யு சொன்ன நச்சிகேதனுக்கு மட்டும் மோட்சம் என்று அர்த்தமல்ல. யாரெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மேதாவி ஞானிகள். அவர்கள் நிலை என்ன? பிரம்மலோகே மஹீயதே. இந்த இடத்தில் லோகம் என்றால் சொரூபம் என்று பொருள். பிரம்மலோகம் என்றால் பிரம்மஸ்வரூபத்தில், பிரம்மஸ்வரூபமாக மஹீயதே அவர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாக பிரம்மலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. சொர்க்கலோகத்தை விட கொஞ்சம் சௌகரியங்கள் புண்ணியம் அதிகமாக செய்தால் சென்று அடைகின்ற லோகம், அது இங்கு பேசப்படவில்லை. பிரம்மலோகம் என்றால் சங்கரர் கூறுகின்றார், பிரம்ம ஏவ லோகக, பிரம்மந்தான் லோகம். அதான் சமஸ்கிருதத்தில் உள்ள நமக்கு பிரயோஜனம். ஒரு சொல் எந்த விதத்தில், எட்டிமாலஜி நிருக்தி என்று சொல்வோம், எந்த விதத்தில் அதற்கு அர்த்தம் கொடுக்கின்றோமோ அந்த அர்த்தத்தை கொடுக்கும். இங்கு லோகம் என்றால் சொரூபம், பிரம்மஸ்வரூபத்தில் மஹீயதே. மஹீயதே என்றால் பிரம்மஸ்வரூபத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், பிரம்மஸ்வரூபமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். இது விதேக முக்தி அல்லது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தனாக இருக்கும் பொழுதும் பிரம்மஸ்வரூபம், பிறகு ஷரீரத்தை விட்டதற்கு பிறகும் மீண்டும் ஒரு ஷரீரத்தை அவர்கள் எடுப்பதில்லை, பிரம்மஸ்வரூபமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். யார்? இதை கேட்டவர்கள். பிறகு முதல் சொல் இரண்டாவது வரியில உக்துவாச்ச. உக்துவா என்றால் இதை உபதேசிப்பவர்களும், இதை கேட்டவர்களும், இதை உபதேசம் செய்பவர்களும் பிரம்மலோகத்தில் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றார்கள். இந்த ஞானத்தை அடையணும்னா கேட்கணுமா அல்லது சொல்லணுமாங்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. கேட்டு ஞானத்தை அடைய வேண்டும். கேட்டதற்கு பிறகு யாருக்காவது நான் சொன்னாதான் முக்தியா அப்படிங்கிறதும் கிடையாது. சாஸ்திரம் படிக்கும்போது நம்முடைய கவனம் சொல்றதுக்காக படிக்கக்கூடாது. இதை நான் நல்லா படிச்சுட்டு 4 பேர்த்துக்கு போய் எடுத்து சொல்லுவேன்னு படிக்கவே கூடாது. முதல்ல இதை நமக்காக படிக்கிறோம்.
படித்து முடித்ததற்கு பிறகு யாராவது கேட்டா சொல்லலாம். நமக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னா ஞானம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சில பேர்த்துக்கு அது ஒரு கவலை, எனக்கு புரிஞ்சிடுது மற்றவங்களுக்கு புரிய வைக்க தெரியாதுன்னா சௌகரியம். அது நம்மளை சுற்றி யார் இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆகவே இது மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுல தாத்பரியமே கிடையாது. நம்ம படிக்கிறது நமக்காக, ஆத்மார்த்தம், நம்மளுடைய மோட்சத்துக்காக படிக்கிறோம். அது சொல்றதுக்காக படித்தோம் அப்படின்னா அது ஒரு கதை சொல்ற மாதிரி ஆயிரும். 3 மண்டையோட வச்சு இந்த மண்டையோட்டில் எந்த மண்டையோடு இருந்த மனுஷன் புத்திசாலியா இருந்தான்னு ஒரு குழந்தைகிட்ட ஒருவர் சொன்னாராம். இது ஒரு கதை தான். 3 மண்டையோட வச்சு அவன் மூளையெல்லாம் இருக்கும்போது இந்த 3 பேர்ல எந்த மண்டையோட அறிவோடு இருந்ததுன்னு அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், ஒரு பெரிய குச்சியை எடுத்து காது வழியா விட்டுச்சான். அந்த குச்சி அடுத்த காதுல வந்துதான். 2வது மண்டையோடு காது வழியா விட்டோன்னு அது வாய் வழியா வந்துதான். 3வது மண்டையோடு காது வழியா விட்டோன்னு அது உள்ள போயிடுதான், நெஞ்சுக்கு போச்சான். இப்போ இந்த 3 விதமான மனிதர்கள், ஒரு காதுல கேட்கறது இனியொரு காதுல விடுறது, அது ரொம்ப மோசமான மண்டையோடு. இனியொரு மண்டையோடு என்ன தெரியுமோ, காதுல கேட்டு வாயில வந்துடும், எதெல்லாம் கேட்குறோமோ அதை பேசுவார்கள். 3வது மண்டையோடு காதுல கேட்கறது மனசுக்குள்ள போகும், சாஸ்திரம் கேட்கறது நமக்கா. ஆனால் உக்துவா, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, தகுதியானவர்கள் வரும் பொழுது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்டவர்களும் பிரம்மலோகே மஹீயதே, அவர்கள் பிரம்மஸ்வரூபமாக இருப்பார்கள். இனி அடுத்த மந்திரத்தில் மீண்டும் பலஸ்ருதி வருகின்றது. 17. ய இமம் பரமம் குஹ்யம் ஸ்ராவயேத் பிரம்ம சம்சதி பிரயத ஸ்ராத்த காலே வா ததானந்த்யாய கல்பதே ததானந்த்யாய கல்பத இதி. சென்ற மந்திரத்தில் கடோபனிஷத்தை நாம் படித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டால் என்ன பிரயோஜனம் வரும்னு யமதர்மராஜா கூறினார். சிலர் கடோபனிஷத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் இதை பாராயணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பலன்? அர்த்தம் புரியாமல் படித்தாலும் பிரம்ம லோகத்திற்கு செல்வார்கள், பிரம்மமாக இருக்க மாட்டார்கள். இறந்ததற்கு பிறகு நல்ல கதியை அடைவார்கள். இந்த உபனிஷத்தை அர்த்தம் தெரியாமல் படித்தாலே அவ்வளவு பிரயோஜனம் என்று கூறுகின்றார். நாம் படித்து அல்லது மற்றவர்கள் சபையில், மேலோர்களுடைய சபையில் அதை நாம் உச்சாரணை செய்தால் அதுவே பிரம்ம லோகத்திற்கு எடுத்து செல்லும். பிறகு பிரம்ம லோகத்தில் போய் என்ன செய்வோம், அங்கு பிரம்மாவிடம் சாஸ்திரம் படித்து அங்கிருந்தே மீண்டும் சரீரம் எடுக்காமல் முக்தி அடைவதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு சாஸ்திரத்தில் கிரம முக்தி என்று கூறுவார்கள். கிரம முக்தி என்றால் என்ன? படிப்படியாக முக்தி அடைவது. வைராகியம் முதலிய சாதனைகள் இங்கு இல்லாமல், விவேகம் முதலிய சாதனைகள் பூர்ணமாக இல்லாமல், இந்த கடோபனிஷத்தில் சொன்ன அறிவு புரியவில்லை, அறிவு ஏற்படவில்லை என்றால் அதை படித்து அல்லது ஓதுவதனுடைய பலனே பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள். அங்கு முக்தி அடைவதற்கு வாய்ப்புண்டு. பிரம்மலோகத்துக்கு போறவங்கெல்லாம் முக்தி அடைவாங்கன்னு இல்லை. அங்கே போய் அங்கே இருக்கிற பொருளை வைராகியம் வந்ததுன்னு சொன்னால் அங்கே சாஸ்திரம் படித்து முக்தி, அங்கே இருக்கிற பொருளை வைராகியம் வரலேனா மீண்டும் மனித லோகத்திற்கு வந்து ஞானத்தை அடைந்து முக்தியை அடைய வேண்டும். அந்த பாராயணத்தினுடைய பலன் இங்கு சொல்லப்படுகின்றது. முதல் வரியில் இந்த உபனிஷத்தினுடைய மேன்மை மீண்டும் சொல்லப்படுகிறது.
யக, யக என்றால் யாரொருவன், இமம் பரமம் குஹ்யம், இமம் என்றால் இந்த, பரமம் மேலான, குஹ்யம் ரகசியம். இந்த உபதேசத்தை யமதர்மராஜா ரகசியம் என்று சொல்கின்றார். ரகசியம், ஏன் ரகசியம்? பலமுறை நம்ம பார்த்தோம். ரகசியம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறது. இது பரமம் குஹ்யம், சொன்னாலும் புரியாமல் இருக்கின்றது, ஆகவே பரமம் குஹ்யம். இதை போய் ஒரு இடம் நம்ம சொன்னாலும் அது ரகசியமாகவே இருக்கின்றது. ரகசியம்னு சொல்கிற இடங்கள்ல எல்லாம் சங்கரர் மிக மிக மேலானது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொருள் நம்ம நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அப்படின்னா எதை பாதுகாப்பாக வச்சுருப்போம்? இப்போ வீட்டில் சுத்தம் படுத்துறதுக்கு ஒரு கருவி இருக்குது, அதை போய் பீராவில் லாக்கருக்குள்ளேயா வச்சுருப்போம்? மேலான பொருளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்போம், குஹ்யமாக ரகசியமாக வச்சுருப்போம். அதனுடைய வேல்யூ மிக மிக உயர்ந்தது என்பதை காட்டுகின்றது குஹ்யம். இந்த ரகசியமான பிரம்ம வித்தியை அர்த்தம் தெரிந்து சொன்னால் பிரம்மலோகம், அர்த்தம் தெரியாமல் ஸ்ராவயேத், ஸ்ராவயேத் என்றால் மற்றவர்கள் கேட்கும்படி பாராயணம் செய்தால், ஸ்ராவயேத் மற்றவர்களை கேட்க வைத்தால். மற்றவர்களை கேட்க வைக்கும் பொழுது நம்மளும் சொல்லித்தான் ஆகணும். நம்ம சொல்லாமல் மற்றவர்களை கேட்க வைக்க முடியவில்லையே, ஆகவே நம் பாராயணம் செய்தால் ஸ்ராவயேத். நம்ம எங்கு பாராயணம் செய்ய வேண்டும்? பிரம்ம சம்சதி. பிரம்ம என்றால் இந்த இடத்தில் பிராமணர்கள், சம்சதி என்றால் சபை, பிராமணர்கள் நிறைந்த சபையில் பாராயணம் செய்தால் ஸ்ராவயேத், அவர்கள் கேட்கும்படி பாராயணம் செய்தால். பிரம்மங்கிற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இந்த இடத்துல பிராமணன் பொருள், பிராமணர்கள் இருக்கின்ற சபையில். இதனுடைய பொருள் யாகங்கள் யஜ்ஞங்கள் முதலியவைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில கொஞ்சம் கேப் வரும். அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மாதிரி புராண பாராயணம் வேத பாராயணம் செய்வார்கள். இந்த கல்யாண வீட்டில் போகிறோம், அந்த முகூர்த்தம் நடந்து கொஞ்ச நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு, அது வரைக்கும் என்ன செய்வார்கள்? ஏதாவது இந்த மியூசிக் பார்ட்டி ஏதாவது போடுவார்கள், இல்லை அப்படின்னா அரட்டை அடிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு யாகத்துக்கும் இனி ஒரு யாகத்துக்கும் இடையில ஒரு காலம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் மனம் சிதறடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பாராயணம் வைத்து கொள்வார்கள். அல்லது சாப்பிடும் பொழுதும் சங்கரர் அப்படியே எழுதுறார், பிராமணர்கள் சாப்பிடும் பொழுதும் பாராயணம் செய்ய வேண்டும் சொல்லி. அவர்களெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் பொழுதும் கூட இதை பாராயணம் செய்யலாம். இவ்விதம் பிரம்ம சம்சதி, பிராமணர்கள் நிறைந்த சபையில் அதை பாராயணம் செய்தால், இந்த பாராயணம் செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிரயதக, இரண்டாவது வரியில் முதல் சொல் பிரயதக என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும். சுச்சி பூத்வா பிரயதக, தன்னை தூய்மைப்படுத்தி சரீரம் மனம் சூழ்நிலை இவைகளையெல்லாம் தூய்மைப்படுத்தி இதை பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் பண்றதுக்கு நியமம் எல்லாம் இருக்கு. இப்போ உபனிஷத் அர்த்தத்தை படிக்கிறதுக்கு நியமம் கிடையாது. நம்ம ஈஸி சேர்ல படுத்துட்டு காலை தலையில வச்சுட்டு வேணாலும் உபனிஷத் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கலாம். அர்த்தத்தை படிக்கணும்னு சொன்னா, முறைப்படி பாராயணம் பண்ணணும்னு சொன்னா சில முறைகள் எல்லாம் இருக்கு. அதை ஸ்நானம் பண்ணிட்டு தான் செய்யணும், குறிப்பிட்ட காலம் இருக்கு, குறிப்பிட்ட இடம் இருக்கு, இப்படி சரீரத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் சில முறைகள் இருக்கின்றது. அந்த முறைப்படி முறையான இடத்தில் பாராயணம் செய்தால், எந்த காலத்தில்? ஸ்ராத்த காலேவா, ஸ்ரார்த்த காலத்தில் அல்லது எந்த காலத்தில் வேண்டுமானாலும். வா என்றால் இது போன்ற காலங்களில், யாக சூழ்நிலையிலோ அல்லது ஸ்ரார்த்த காலத்திலோ, ஸ்ரார்த்தம் செய்கின்ற காலத்திலோ செய்தால் அவர்கள் எதற்கு தகுதியை அடைகிறார்கள்?
இங்க கல்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கல்பதே என்றால் தகுதியை அடைகிறார்கள், தயாராகிறார்கள். யார் 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 இவ்விதம் செய்கிறார்களோ எதற்கு? தது ஆனந்தியாய. ஆனந்தியாய என்றால் மோக்ஷத்தை அடைவதற்கு அவர்களுக்கு தகுதி கிடைக்கின்றது. பிரம்மலோகத்தில் மேலான பலத்திற்கு அவர்கள் யோகிதையை அடைகிறார்கள். ஆனந்தியாய கல்பதே. ஆனந்தியாய என்றால் மேலான அனந்தமான பலத்திற்கு. அனந்தமான பலத்தை அவர்கள் அடையவில்லை, பலத்திற்கு தகுதியை அடைகிறார்கள். இந்த ஜென்மத்திலேயே அடையலாம், அல்லது பிரம்மலோகத்திற்கு சென்றும் அவர்கள் அடையலாம். இதனுடைய சாரம் என்ன? இந்த உபனிஷத்தை அர்த்தம் தெரியாம படிச்சாலும் நமக்கு மன தூய்மை என்ற பிரயோஜனம் வரும். எனக்கு புரியலையேன்னு சொன்னா நம்ம விட்டு போக வேண்டாம். புரியாவிட்டாலும் கூட இதனுடைய பிரயோஜனம் நமக்கு வரும். அதுதான் உபனிஷத் படிப்பினுடைய சிறப்பு. பிறகு இறுதியில் மீண்டும் தத் ஆனந்தியாய கல்பதே இதி என்று 2 முறை கூறுவது இந்த அத்தியாயத்தினுடைய முடிவை குறிக்கின்றது. அந்த காலத்துல எல்லாம் வேதம் எப்படி வந்ததுன்னா புஸ்தகமா வரல, அது சப்த ரூபமா வந்தது. ஒரு சாப்டர் முடிகிறது அப்படின்னா நம்ம அழகா பிரிண்ட் பண்ணி வைக்கலாம், ஒரு சாப்டர் முடிஞ்சது அடுத்த சாப்டர்னு. அந்த காலத்துல ஃபுல் ஸ்டாப் அல்லது ஒரு பேராவிலிருந்து இனி ஒரு பேரா போறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா கடைசி சொல்ல 2 முறை சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது முடிவுரையை குறிக்கின்றது. ஆனந்தியாய கல்பதே தத் ஆனந்தியாய கல்பத இதி என்று 2 முறை சொல்வது அத்தியாய சமாப்தியர்த்தம். இந்த அத்தியாயம் முடிவுற்றது என்பதை குறிக்கின்றது. நமக்கு தெரியும் கடோபனிஷத் 2 அத்தியாயத்தை கொண்டது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 3 பகுதிகள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் முதலாவது அத்தியாயத்தில் 3 பகுதிகளை முடித்து விட்டோம். இனி 2வது அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு முன் முதலாவது அத்தியாயத்தில் இந்த 3வது வள்ளியினுடைய சாரத்தை பார்ப்போம். இந்த 3வது வள்ளியில் முதல் 2 மந்திரங்கள் ஈஸ்வரனையும் ஜீவனையும் அறிமுகப்படுத்தியது. ஜீவ ஈஸ்வர அறிமுகம். யார் ஜீவன் யார் ஈஸ்வரன் என்று அறிமுகப்படுத்தியது. யார் ஜீவன்? ரிதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே. கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருப்பவன், கர்மத்தை செய்து பலனை அனுபவிப்பவன் ஜீவன். அதற்கு சாட்சியாக இருப்பவன் ஈஸ்வரன், அல்லது கர்ம பலனை கொடுப்பவன் ஈஸ்வரன். எதற்கு உதாரணம்? சாயா தபௌ. ஆதபௌ என்றால் சூரிய ஒளி வெளிச்சம், சாயா என்றால் நிழல். ஒன்று உண்மையானது, ஒன்று வெறும் தோற்றத்தை உடையது. இப்படிப்பட்ட ஜீவனும் ஈஸ்வரனும் இருக்கின்றான் என்று பிரம்மவிதோ வதந்தி, வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, யாகம் செய்பவர்களும் கூட பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிறகு கர்மகாண்டத்தை அனுஷ்டிப்பவர்களும் கூட கூறுகிறார்கள் என்று கூறி 2வது மந்திரத்தில் ஜீவன் பயணம் செய்பவன், ஈஸ்வரன் பயணம் செய்து அடையப்படுகின்ற முடிவு என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜீவன் பயணம் செய்கின்றான், ஈஸ்வரன் அந்த பயணம் செய்து அடைய வேண்டிய முடிவு என்று சொல்லப்பட்டு வாழ்க்கை ஒரு பயணமாக கற்பனை செய்யப்பட்டது. 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரை அந்த கருத்து சென்றது. ரத கல்பனா, வாழ்க்கை ஒரு பயணம். வாழ்க்கை பயணம் என்றால் நாம் எதில் பயணம் செய்கின்றோம்? ரதத்தை உதாரணமாக சொல்லப்பட்டு இந்த ஷரீரம் ரதம் என்று சொல்லப்பட்டது. குதிரைகள் இந்திரியங்கள், மனம் கடிவாளம்,
புத்தியானது சாரதி என்றெல்லாம் நாம் 6 விதமான ஒற்றுமைகளை பார்த்தோம். அதெல்லாம் உங்களுடைய நோட்ஸில் அழகா இருக்கும். கொஞ்ச நாள் திருப்பி திருப்பி படித்தா மனசுக்கும் வந்துடும். இந்த 6 விதமான ஒற்றுமைகளிலிருந்து அல்லது இந்த ரத கல்பனையிலிருந்து உபனிஷத் கூற வருகின்ற கருத்து என்ன? முக்கியமாக 3 சாதனைகள் கூறப்பட்டதாக பார்த்தோம். ஒன்று தமக, இந்திரிய கட்டுப்பாடு. இனி ஒன்று சமக, மன கட்டுப்பாடு. மூன்றாவது விவேகம், அறிவு. அறிவு இருந்தால்தான் நாம் சரியான லட்சியத்தை தேர்ந்தெடுக்க முடியும். அறிவு மட்டும் இருந்து சரியான லட்சியத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்துவிட்டால் மட்டும் போதாது. அந்த லட்சியத்திற்கு தேவையான தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. சாஸ்திரத்தில் இந்த 2ம் அதிகமாக கூறப்படுகின்றது. சங்கரர் ஒரு இடத்தில் தபஸ் என்று சொல்கின்றார். அந்த சாதனை கூறப்பட்டது. இது 3வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரை. இனி 10, 11 இந்த 2 மந்திரத்தில் பஞ்ச கோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்ம தத்துவம் விளக்கப்பட்டது. பஞ்ச கோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்ம தத்துவமானது விளக்கப்பட்டது. வாழ்க்கை ஒரு பயணம்னு உதாரணம் சொன்னார். உடனே நம்ம என்ன நினச்சிக்குவோம்? எப்படி பயணம் செய்து அந்த பிரம்மத்தை அடைதல், அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு எப்படிப்பட்ட பயணம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது நம்முடைய பயணம் எப்படி என்றால் ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு வர்றது தான் பயணம். அன்னமய கோஷம், சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடணும். முதல்ல அதுக்கு அப்பால் இருக்கிற கோஷங்கள் மீது இருக்கிற அபிமானத்தை விடணும். அது 6வது கோஷம், மமகாரம். இது என்னுடையது, என்னை சார்ந்தவர்கள் என்ற அபிமானத்தை விட்டு ஷரீரத்திற்கு வர வேண்டும். பிறகு பிராணனுக்கு வர வேண்டும். மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று ஒவ்வொரு கோஷமாக விட்டு விட்டு கடைசியில் நான் ஆத்மா என்று வர வேண்டும். இந்த பஞ்ச கோஷத்தை பற்றி கூறும் பொழுதே யமதர்மராஜா இனியொரு காரியத்தையும் செஞ்சார். இந்த ஒரு கோஷத்தை நாம் பயணமாக கொள்ளும் பொழுது என்ன முடிவுக்கு வருவோம்? இந்த சரீரத்தில் இருக்கின்ற ஒரு ஆத்மா இந்த 5 கோஷத்திற்கும் வேறுபட்டது. அப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது என்று சாங்கிய தத்துவத்திற்கு வந்து விடுவோம். ஆகவே ஒரு கோஷத்தை பற்றி பேசும் பொழுது, விஞ்ஞானமய கோஷம் வரும் பொழுது எல்லா சரீரத்தையும் சேர்த்தி கொண்டார். நான் ஆத்மா இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றால் எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கின்ற ஆத்மா அந்தந்த கோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆத்மாவும் எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்றுதான் என்ற அறிவையும் சேர்ந்து இந்த பஞ்ச கோஷத்தில் செய்தார். அது 10, 11. பிறகு 12வது மந்திரத்தில் இந்த ஆத்மாவானது சூக்ஷ்மமான புத்தியினால் தான் அடையப்படும் என்று சூக்ஷ்ம புத்தியை தேவை என்று கூறினார். அக்ரயா சூக்ஷ்மயா புத்தியா சூக்ஷ்மதர்ஷிபிகி திருஷ்யத்தேன்னு சொன்னார். எல்லாம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னே வார்த்தையை பயன்படுத்தினார். மிகவும் கூர்மையான சூக்ஷ்மமான புத்தியினால் சூக்ஷ்மமான வஸ்துவை பார்ப்பவர்களினால் இந்த சூக்ஷ்மமான ஆத்மாவானது அறியப்படுகிறதுன்னு சொன்னார். இந்த மந்திரம்தான் அடுத்த அத்தியாயத்துக்கு சங்கரர் முகவுரையா எடுத்துக்கிறார். அடுத்த அத்தியாயத்தினுடைய முகவுரையை கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தோட சம்பந்தப்படுத்துகிறார். அது என்ன சம்பந்தப்படுத்துகிறார்னு அங்கே பார்ப்போம். அடுத்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பார்ப்போம். பிறகு 13வது மந்திரத்தில் நிதித்தியாசனம் என்ற சாதனை பேசப்பட்டது. சிரவணத்தை முடித்து மனனத்தை முடித்து நிதித்தியாசனம் என்ற சாதனை.
இதையும் நாம் விளக்கமாக பார்த்தோம். அறியாமையினால் நாம் சம்சாரியாக நடந்து கொள்வது ஒரு காலம், அறிந்தும் சம்சாரியாக நாம் நடந்து கொண்டால் அதற்கு காரணம் விபரீத பாவனை. விபரீத பாவனை என்றால் நான் இப்படி நடக்கக்கூடாது, இங்கு நான் அபிமானம் வைக்கக்கூடாது என்று தெரிந்தும் அபிமானம் நம்முடைய வாசனைகளினால், நம்முடைய பழைய தோஷத்தினால் மீண்டும் மீண்டும் செல்கின்றது. அதை நீக்குவதற்காக இதே பஞ்சகோஷ விவேகத்தை சாஸ்திரத்தில் கேட்டால் மட்டும் போதாது, நாம் ஆழ்ந்து அமர்ந்து ஒவ்வொரு கோஷமாக நாம் மனதில் விடுபட்டு ஆத்மாவுக்கு வர வேண்டும். எச்சே துவாங் மனசி பிராக்ஞக, அதாவது ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மமாக வர வேண்டும். எப்பொழுதுமே நம்ம அப்படித்தான் செய்வோம். முதல்ல வாயில கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்குவோம் சாப்பிட்ற விஷயத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி நாம் குறைவாக சாப்பிட வேண்டும் சொன்னா அது முடியாது. அளவா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது ரொம்ப சுலபம். பேசாம சாப்பிடாமையே இருக்கிறது சௌரியம், அல்லது நல்லா சாப்பிட்டு இருக்கிறது முடியும். ஆனா பிளேட்ல அமர்ந்து அளவா சாப்பிட்றது கஷ்டம். அது உணவு டேஸ்ட் ரொம்ப இருந்தா தெரியும் நமக்கு. 4 இட்லியோட நிறுத்திக்கலான்னா அந்த சாம்பார்னால 2 இட்லி எக்ஸ்ட்ரா போயிடுது. காரணம் என்ன, அந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடு வரல. அதனால நம்ம என்ன சொல்றோம், முதல்ல நான் சாப்பிடவே மாட்டேன்னு முடிவு பண்றோம். பிறகு அதுக்கு அடுத்த நாள் என்ன, கொஞ்ச நாள் பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பக்குவம் அடைந்து வர முடியும். அதான் உபவாசம்னு சொல்றது. வாசகன இருக்கிறது, உப என்றால் ஈஸ்வரனிடம். நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்குவோம், சாப்பாட்டை பத்தி நினைக்கவே மாட்டோம். என்னைக்கு விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு மனசுல 10 முறை சாப்பிட்டுருவோம். இப்போ முதல்ல என்ன செய்யறோம், சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடை செய்யாமையே இருந்தோம். வாக்கு வழியா நாக்குல கட்டுப்பாட்டை அடைஞ்சிட்டோம், மனசுல அடைய முடியல. அப்போ என்ன செஞ்சிட்டோம், எச்சேத் வாங் மனசி பிராக்ஞக, வாக்கை மனதிற்குள் கொண்டு போகின்றோம். இப்போ முதல்ல வாக்களவுல திறந்துட்டோம், மனசளவுல அந்த பொருள் மீது பற்று இருக்கின்றது. பிறகு புத்தி என்ன செய்யணும், சாப்பாட்டையே நினைச்சிட்டு இருக்காத, நாளைக்கு உனக்கு கிடைக்க போகுது, இந்த நேரத்தை வேற ஏதாவது வேலையில செய்யன்னு சொல்லி புத்தியினுடைய துணை கொண்டு மனதை புத்திக்குள் ஒடுக்க வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவரவர்களுடைய விபரீத பாவனை அவரவர்களுக்கு தான் தெரியும். அதனால அவரவர்கள் கண்டுபிடிக்கணும் நான் எதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பிறகு புத்தியிலிருந்து ஆத்மா என்று அவரவர்கள். இந்த நிதித்தியாசனம்ங்கிறது மட்டும் ஆசிரியர் வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சிரவணம் மனனத்துக்கு தான் குருவினுடைய துணை. நிதித்தியாசனம் அவரவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அந்த சாதனையானது சொல்லப்பட்டது 13வது மந்திரத்தில். பிறகு 14இல் உத்திஷ்டத ஜாகிரத என்று நமக்கு யமதர்மராஜா ஒரு வேண்டுகோள் விடுத்தார், அல்லது ஒரு அட்வைஸ். நீங்கள் எதை தேர்ந்தெடுங்கள், பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுங்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பிரேயஸை விடுத்துன்னு சொல்றேன். காரணம் என்ன, 2 இருக்கட்டுமேன்னு சொல்லக்கூடாது. 2மே வச்சுக்கலாமே, பிரேயஸும் இருக்கட்டு ஸ்ரேயஸ் இருக்குன்னா முடியாது. பிரேயஸை விடுத்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு 15வது மந்திரத்தில் ஆத்ம ஞானத்தை கூறி பிரயோஜனம் கூறப்பட்டது. 16, 17 இன்று நாம் பார்த்தோம். ஜீவன் முக்தி, விதேக முக்தி கூறப்பட்டது. 17வது மந்திரத்தில் பாராயணத்தினுடைய பலன். இதை படிச்சு புரியலினாங் கூட சாஸ்திரம் கூறுகின்றது மேலான பலனை அடைகிறார்கள் என்று. இத்துடன் இவ் உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் முடிவடைகின்றது. இனி நாம் 2வது அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். 2வது அத்தியாயமும் 3 வள்ளி 3 பகுதிகளாக இருக்கின்றது. அதில் 2வது அத்தியாயம் முதல் வள்ளிக்கு இப்பொழுது செல்கின்றோம். பராஞ்சிகாணி வ்யத்ருணத் ஸ்வயம் பூஹோ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன்
கஷ்சித் தீர பிரத்யகாத்மானமைக்ஷதே. ஆவ்ருத்த சக்ஷுரமிருதத்வமிச்சன். இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் 3. 1. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். மகா வாக்கியம். பல மகா வாக்கிய மந்திரங்கள் வர இருக்கின்றது. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம். 2. சில சாதனைகள் மீண்டும் பேசப்படுகின்றது. 3. ஞான பலம். இந்த 3 கருத்துக்கள் தான் இந்த அத்தியாயத்துக்கு, இந்த முழு அத்தியாயத்திலேயே வர இருக்கின்றது. இந்த பகுதியிலும் இந்த 3 கருத்துக்கள் இடம்பெறுகின்றது. இப்போ இதுவரைக்கும் இந்த 3 கருத்துக்கள் பேசப்படவில்லையா அப்படிங்கிறது கேள்வி. சாதனை, பலம், ஆத்ம ஞானம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பேசப்படுகிறது என்றால் இதுக்கு முன்னாடி பேசலையான்னு சொன்னால் இதற்கு முன்னாடி இதே கருத்து தான் பேசியது. இதற்கு பிறகும் இதைத்தான் பேச போகின்றது. அப்படின்னா ஒரு அத்தியாயத்தையோடய முடிச்சு அடுத்த உபநிஷத்துக்கு போக வேண்டியது தானே. ஏன் உபநிஷத் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறது? நம்ம பார்த்துருக்கோம், சொன்னதையே சொன்னால் அதுக்கு என்ன தோஷம்? புனருக்தி தோஷக. சில பேர் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒன்றை சொல்லிட்டு 10 முறை அதை திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். நமக்கு என்ன ஆகும்? அதை தான் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி நாம் சலித்து கொள்வோம். அதே போல் நமக்கு சலிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முகவுரை தேவைப்படுகிறது. புனருக்தி தான் வருகின்றது. ஏற்கனவே சொன்ன இந்த 3 கருத்து தான் வருகின்றது. ஆனால் அதே மந்திரம் அதே முறையில் இங்கு யமதர்மராஜா கூறவில்லை. இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை இங்கு கூறுகின்றார். சில முக்கியமான நிதித்தியாசனத்துக்கு தேவையான மந்திரங்கள் வருகின்றது. இந்த முதல் மந்திரமே ஆழ்ந்த கருத்தை உடையது. எப்படி யமதர்மராஜா கூறுகின்றார் என்றால், அதே ஜீவ ஈஸ்வரனை பல கோணங்களில் விசாரம் செய்கின்றார். இப்போ சிலருக்கு பஞ்ச கோஷம் வழியாக விசாரம் செஞ்சு போனால் புரியும். சிலருக்கு 3 அவஸ்தைகள் எடுத்துட்டு விசாரம் பண்ணால் தான் புரியும். சிலருக்கு 3 சரீரத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணால் புரியும். அதனால தான் ஒவ்வொருவரும் எனக்கு முண்டகோபனிஷத் பிடிச்சது, எனக்கு கேனோபனிஷத் பிடிச்சது, எனக்கு கடோபனிஷத் பிடிச்சது, எனக்கு தைத்திரியோபனிஷத் பிடிச்சதுன்னு சொல்லுவார்கள். அது ஏன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உபனிஷத் பிடிக்குது என்றால், எல்லா உபனிஷத்திலேயும் ஒரே கருத்து தான் பேசப்படுகின்றது. பேசுகின்ற முறை மாறுபடுகின்றது, பேசுகின்ற ஆங்கிள் கோணம் மாறுபடுகின்றது. சிலருக்கு சில கோணத்தில் போனால் தான் போய் சேருவார்கள். சில பேர்த்துக்கு பஞ்ச கோஷத்தில் போனால் ரூட் சரியாக இருக்கும், சில பேர்த்துக்கு பஞ்ச கோஷத்தில் போனால் வேறு கோஷத்துக்கு போயிடுவார்கள். இப்போ 3 அவஸ்தைக்கு போகணும். ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தின்னு சொன்னால் புரிகிற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு உபனிஷத்தில் ஒரு இடத்துல ஒன்றை கேட்டு அந்த அறிவோடு இனி ஒரு விசாரம் செய்யும் பொழுது நமக்கு நன்கு புரியும். ஆகவே பஞ்ச கோஷ விவேகத்தை செய்த யமதர்மராஜா அவஸ்தாத்ரயம், ஷரீரத்ரய விசாரமெல்லாம் இங்கு செய்ய இருக்கின்றார். 3 சரீரத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணுவார், 3 அவஸ்தை எடுத்துட்டு விசாரம் செய்து ஜீவஸ்வரூபத்தை நிலைநாட்டி, பிறகு ஈஸ்வர சுரூபத்தை நிலைநாட்டி 2 பேருக்கும் ஐக்கியத்தை காட்டி, அதோடு மட்டுமல்ல நேக நானாஸ்தி கிஞ்சன, இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, அந்த மந்திரமெல்லாம் இதில் வர இருக்கின்றது. இங்கு ஒன்றும் கிடையாதுன்னு உலகத்தை மித்யா என்று காட்டி எவ்விதம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை செய்கின்றார். அதிகமான மந்திரங்கள் இந்த பகுதியில் ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம்தான். சாதனை பலமெல்லாம் குறைவாகத்தான் வரும். மகா வாக்கிய மந்திரங்கள் அதிகமாக கொண்டது இந்த பகுதி. 2வது சாதனைகள். சாதனைகளும் ஏற்கனவே சொன்ன சாதனைகளை தான் சொல்றார், ஆனாலும் விதவிதமான கோணத்தில் சொல்லுவார். இந்த முதல் மந்திரமே ஒரு சாதனையை பற்றி பேசுகின்றது. நாம்
இதற்கு விளக்கம் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வோம் எப்படி சில புதிய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது என்று. அதே போல பிரயோஜனத்தை சொல்லும் பொழுதும் நிச்சாயதன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே பிரம்மலோகே மகீயதேன்னு பிரயோஜனத்தை சொல்லிட்டார். இருப்பினும் மோக்ஷம் ஜீவன் முக்தியை வேறு சில கோணத்திலும் யமதர்மராஜா கூறுவார். இந்த பிரயோஜனம்ங்கிறதும் அவரவர்களை பொறுத்து தான். சிலருக்கு சில விதமாக பிரயோஜனத்தை சொன்னால் புரியும். காரணம், சம்சாரம் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அவரவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை மோட்சம் சொன்னால் தான் புரியும். இப்போ சிலருக்கு சுபாவமாக பயங்கிற உணர்வு இருக்கும், அது அவர்களுடைய இயற்கையாக இருக்கும். அவர்களிடம் மற்ற தவறான குணங்கள் இருக்காது, குரோதமோ துவேஷமோ இருக்காது, ஆனால் பயம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். நாம் மோட்சத்தை சொல்லும் பொழுது அபயம் மோக்ஷம்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு மோக்ஷம்னா என்ன, சம்சார விடுதலைனா என்னன்னு புரியும். சில பேர்த்துக்கு மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதுங்கிற புத்தி இருக்கும். இந்த டிபெண்டன்ஸ், ஒருவரையே சார்ந்து இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிற புத்தியே இருக்காது. அவர்களிடம் மோட்சத்தினுடைய பலன் சுதந்திரமான மனதை அடைகின்றோம்னு சொன்னால் புரியும். அதே போல் சிலருக்கு தன்னை பாதுகாத்துக்கணும், சரீரத்தை பாதுகாத்துக்கணும், பொருளை பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த பாதுகாத்து கொள்வதில் ரொம்ப அக்கறை இருக்கும். இங்கே உபநிஷத் சொல்ல போகுது, நததோ விஜுகுப்சதே, இந்த ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஒருவனுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை சென்றுவிடும். அந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறது, தன்னை பாதுகாத்துக்கணும், பொருள் வேணும், அங்கங்கே டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா அது ஒரு பயம் இருக்கும். இந்த ஞானம் வந்தால் அந்த பயமெல்லாம் போயிரும்னு சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு நன்கு புரிகின்றது மோக்ஷம்னா என்ன. அதே போல மற்றவர்கள் மீது வெறுப்புங்கிறது சிறு வயதிலிருந்தே நமக்கு இருக்கும். சின்ன வயதில் யாராவது நம்ம ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்னதான் சாஸ்திரம் படித்தாலும் அவர்களை நினைக்கும் போது கொஞ்சம் பிபி ஏறத்தான் ஏறும். எவ்வளோ வருஷம் படித்தாலும் அந்த சைல்டுஹுட் ப்ராப்ளம்னு சொல்கிறது, சிறு வயதில் சென்ற சில உணர்வுகள், துவேஷம், குறிப்பாக மற்ற மனிதர்கள், குறிப்பாக நம்ம உறவினர்களுக்குள்ள நம்மை அவமானப்படுத்தியவர்கள் மீது சில வெறுப்புகள், என்னதான் அத்வைதம் படித்தாலும் நம்ம மனசிலிருந்து போகாது. இந்த சாஸ்திரம் பிரயோஜனத்தை, இந்த ஞானம் அடைந்து விட்டால் உன் மனதில் இருக்கிற வெறுப்புக்கள் எல்லாம் சென்று விடும்னு சொல்லும் பொழுது நாம் எதை விரும்புகிறோம், வெறுக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம், மனசு வெறுக்குது. அப்போ இந்த ஞானம் என்ன செய்யும், என்னை வெறுப்பிலிருந்து விடுவிக்கும் சொல்லும் பொழுது நமக்கு பிரயோஜனம் நன்கு புரியும். ஆகவே சாஸ்திரத்தில் மீண்டும் மீண்டும் சாதனை, பிரயோஜனம், ஆத்ம ஞானம் பல கோணத்தில் பேசப்படுவதனால் இது புனருக்தி அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. காரணம், விதவிதமான சம்சாரம் விதவிதமான கோணத்தில் பேசப்படுகின்றது. இதுதான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து. இப்பொழுது இந்த முதல் மந்திரத்திற்கு வருவோம். முதல் 2 மந்திரங்கள் சாதனையை பற்றி பேசுகின்றது. அதற்கு பிறகு ஆத்ம ஞானம் தொடர்ந்து செல்லும். முதல் 2 மந்திரங்கள் சில சாதனைகளை பற்றி பேசுகின்றது. என்ன சாதனையை பற்றி இங்கு பேசுகின்றது? சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்ஷிபிகி ஆத்மா திருஷ்யதேன்னு பார்த்தோம். சென்ற பகுதியில் 12வது மந்திரத்தில் சொல்லும் பொழுது நான் கூறினேன், அங்கு யமதர்மராஜா என்ன சொன்னார், இந்த ஆத்மாவானது சூக்ஷ்மமான புத்தியுடையவர்களினால் பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னார். ஒருவனுக்கு ஏன் சூக்ஷ்மமான புத்தி இல்லாமல் போகின்றது, சூக்ஷ்மமான புத்தி வருவதற்கு தடை என்ன என்று இங்கு கூறப்படுகிறது. அந்த தடையை தெரிந்தால்தான் தடையை நீக்கி நாம் சூக்ஷ்மமான புத்தியை அடைய முடியும். இவ்விதம்தான் சங்கரர் இந்த அத்தியாயத்தை அறிமுகப்படுத்துகின்றார். சூக்ஷ்மமான புத்தியினாலதான் ஆத்மா பார்க்கப்படும் சொல்லப்பட்டது. இந்த சூக்ஷ்மமான புத்தியை அடைவதற்கு எது நமக்கு தடையாக இருக்கின்றது? அந்த தடைகளை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தடைகளை நீக்குவதன் மூலம் எதை அடைவோம்? சூக்ஷ்மமான புத்தியை அடைவோம்.
சூக்ஷ்மமான புத்தியை அடைந்து விட்டால் ஞானம் மிக மிக சுலபமாக அடையப்படும். ஆகவே நமக்கு சூக்ஷ்மமான புத்தியை இழப்பதற்கு, மனோபலத்தை இழப்பதற்கு என்ன காரணம் என்பது முதலில் இங்கு கூறப்படுகின்றது. என்ன காரணம்? இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். பராஞ்சி காணி வியத்ருணத் ஸ்வயம்பூஹு. காணி என்றால் இந்திரியங்கள். காணி என்றால் இந்திரியங்கள். இந்திரியங்கள் என்றால் இங்கு ஞானேந்திரியங்கள். காது, கண், மூக்கு, தோல், நாக்கு, இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 ஞானேந்திரியங்கள் காணி என்று சொல்லப்படுகிறது. இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், ஈஸ்வரன் இந்த 5 இந்திரியங்களை எப்படி படைத்துள்ளார், பகவானே எப்படி படைத்துள்ளார் என்றால், முதல் சொல் பராஞ்சி. பராஞ்சி என்றால் வெளி விஷயத்தில் செல்வதாக, வெளி விஷயத்தை அறிவதாக, வெளி விஷயத்தை நோக்கியே செல்வதாக. ஸ்வயம்பூஹு, ஸ்வயம்பூகுன ஈஸ்வரன் இந்த இந்திரியங்களை படைத்துள்ளார். நம்முடைய இந்திரியங்கள் எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்றால், வெளி விஷயங்களை நோக்கியே செல்வதாக இது படைக்கப்பட்டுள்ளது. இயற்கையாகவே இப்படி படைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 இந்திரியங்கள் வழியா யார் வெளியே செல்கிறார்கள்? நம்முடைய மனம். நம்முடைய மனதுக்கு 5 வாயில், 5 கதவுகள் இருக்கின்றது. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு வீடு கட்டுறோம்? வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீடு கட்டுறோம். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கணும்னு வீடு கட்டிட்டு கதவையே இல்லாம வீடு கட்ட முடியுமா? முதல்ல பெருசா கதவை வச்சுக்கிறோம். காரணம் என்ன? வெளியே போயிட்டு வரணும். இப்போ வெளியே போறதுக்கு கதவோடு தான் நம்ம வீடு கட்டுறோம். வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்கு வீடு கட்டினாலும் கதவை நல்லா போயிட்டு வர்றதுக்கு சௌரியமா பார்த்துக்கிறோம். சில வீட்டில் 4-5 கதவு இருக்கும். எந்த கதவு வேணாலும் அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துக்கலான்னு சொல்லி. அதே போல நம்மளுடைய மனசு உள்ள இருக்கிறது இல்லை. 5 இந்திரியங்கள் வழியாக வெளியே போவதற்போல் ஸ்வயம்பு ஈஸ்வரன் படைத்துள்ளார். ஆகவே இங்கு யமதர்மராஜா என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தை நோக்கி செல்வது என்பது இயற்கையாகவே படைக்கப்பட்டுள்ளது. இறைவனே ஒவ்வொரு இந்திரியங்களையும் அந்தந்த விஷயங்களில் செல்வது போல் படைத்துள்ளார். நம்முடைய மனதானது 5 இந்திரியங்கள் வழியாக சென்று சிதறடைந்துள்ளது. இது ஏன்னு சொன்னா, இது என்னுடைய தப்போ உங்களுடைய தப்போ அல்ல. இங்கு யமதர்மராஜா சொல்றார், அது மேனுஃபேக்சர் மிஸ்டேக். பகவான் அது மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அப்படித்தான் பண்ணியிருக்கார். சிலதெல்லாம் ஒரு பொருள் வாங்கினோம்னு சொன்னா நம்ம ஹேண்டில் பண்றதுனால தப்பு பண்ணலாம். அது ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக அதை தப்பு பண்ணலாம். அந்த பொருளே தப்பாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மெஷின்லேயே ஓட்டை இருக்க வேண்டிய இடத்துல ஓட்டை இல்லை, எங்கு துவாரம் இருக்கணுமோ அங்கே துவாரம் இல்லை, எந்த இடம் மூடி இருக்கணுமோ அங்கே லீக் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அது என்ன தப்பு? அது அப்படி படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே அப்படித்தான் ஆரம்பிக்கின்றார். 5 இந்திரியங்கள் வெளி விஷயத்தை அறிவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. இந்த மனம் ஒவ்வொரு இந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மனம் 5 விதத்தில் சிதறடைந்துள்ளது. தான் சூக்ஷ்மமாக உள்ளேயே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் சென்று விடுகிறது. ஆகவே யமதர்மராஜா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த ஸ்வயம்புன ஈஸ்வரனை குறிக்கும். இந்த ஸ்வயம்பு காணி பராஞ்சி, இந்திரியங்களை வெளி விஷயமாகவே செல்வதாக படைத்து அவர் என்ன செய்துட்டார்? ஈஸ்வரன் வியத்ருணத். வியத்ருணத் என்றால் ஜீவனை கொன்று விட்டார். வியத்ருணத்னா ஹிம்சிதவான், பகவானே நம்மை ஹிம்சைப்படுத்தி விட்டார்.
வியத்ருணத் என்றால் ஹிம்சிதவான், பகவானே ஒவ்வொரு ஜீவனையும் இந்திரியங்களையும் ஹிம்சை செய்து விட்டார். எப்படி ஹிம்சை செய்து விட்டார்? அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களை நோக்கி செல்வதாகவே படைத்து நம்மளை ஹிம்சை செய்து விட்டார். இப்ப நம்மளுடைய மனது இந்திரியங்கள் வழியாக சிதறடிக்கப்படவில்லை என்றால் மனதுக்கு நல்ல பலம் வரும். இந்த இந்திரியங்கள் வழியாக மனதானது செலவிடப்பட்டு விடுவதனால் அங்க மனதே நமக்கு இல்லாம இருக்கு. அதனாலதான் யாருக்காவது காது கேட்கல, சின்ன வயதுலயே கண்ணு தெரியலன்னா அவங்களுடைய அறிவு ரொம்ப இருக்கும். ஒரு இந்திரிய குறைபாடா இருந்ததுன்னா புத்தி ரொம்ப வேலை செய்யும். காரணம் என்ன? ஒரு காது கேட்கலினாவே அவ்வளவு தூரம் புத்தி வேலை செய்யுதுன்னு சொன்னா 5 இந்திரியத்தையும் ஒருவன் அடக்கிட்டா அவனுடைய புத்தியினுடைய சக்தி, அதுதான் சூக்ஷ்மமான புத்தி. இப்போ 5 இந்திரியத்தையும் நம்ம ஒடுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்போ நம்மளுடைய புத்தி எவ்வளவு சூக்ஷ்மமாகும்? அந்த சூக்ஷ்மமான புத்தியினால் ஆத்மா அடையப்படுகிறது. அப்படி என்றால் அந்த சூக்ஷ்மமான புத்தி எனக்கு வேணுமேன்னு சொன்னா இங்க யமதர்மராஜா சொல்றார், நம்மளை எல்லாம் ஈஸ்வரன் கொன்று விட்டார். 5 இந்திரியத்தை கொடுத்து 5 இந்திரியங்கள் வழியாக பொருள்களையும் கொடுத்து இந்திரியங்கள் பகிர்முகமாகவே செல்வதாக படைத்து இறைவன் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஹிம்சை செய்து விட்டார். இப்போ முதல் தப்பு யாரு செஞ்சார்னா பகவான் தான் செஞ்சிருக்கார். பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா எதிர்நீச்சல் தான் போடணும்னு சங்கரர் சொல்றார். ஒரு நதி இப்படி ஓடி வந்ததுன்னு சொன்னா அதில் சிலர் தான் எதிர்நீச்சல் அடிக்கிறார்கள், அது உபனிஷத்தே சொல்லுது. அதனாலதான் எல்லா ஜீவராசிகளும் இந்திரியம் வழியாகவே செல்கிறார்கள். அவர்களை குறை சொல்லி தப்பில்லை, சும்மா டிவி பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லி தவறே கிடையாது. காரணம் இந்த ஸ்லோகத்தை நினைச்சுக்கணும். குழந்தைகள்லாம் டிவி பார்த்துட்டே இருந்ததுன்னா பகவான் வியத்ருணத், ஈஸ்வரனே ஹிம்சை பண்ணிட்டார். ஆகவே இயற்கையாக நாம் இந்திரியங்கள் வழியாகவே சென்று கொண்டுள்ளோம். ஆகவே தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன். இப்போ இங்க யமதர்மராஜா காரணம் சொல்றார். அதனாலதான் ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பராங் பஷ்யதி. நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா, அவன் பராக்கு பார்க்கறான்னு சொல்லுவோம். அதுதான் உபனிஷத்தை சொல்லுது, பராங் பஷ்யதி, வெளி விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கான். நாந்தராத்மன், இந்த ஆத்மாவை யாரும் பார்ப்பதில்லை. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், யாருமே பார்ப்பதில்லையான்னு சொன்னா 2வது வரியில் சொல்றார், கஷ்டித் தீரக, சிலர் இந்த இந்திரியங்களை அடக்கி இந்த ஆத்மாவை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள் என்று கூறுகிறார். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.